அம்மா ஒவ்வொரு திட்டத்தையும் நினைச்சு இது செஞ்சா அந்த ஏழை மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நினைச்சு செஞ்சாங்க. ஆனா இப்ப உள்ள அரசாங்கம் பொய் சொல்லிக்கிட்டே போயிடுவோம். அதுவும் பொய் வாயால கூட சொல்றது இல்ல, அச்சடிச்சு புத்தக வடிவிலே கொடுக்குறாங்க. நாங்க செய்வோம், இதை செய்வோம், அதை செய்வோம்னு. அதை விட்டுட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. அவங்க நம்புறது அதை மட்டும்தான். என்ன சொல்றாங்க, ஒரு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க 8000 ரூபாய்க்கு உரிய டோக்கன் கொடுப்போம். டோக்கனை முன்னாடியே கொடுத்தா எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சிடும். அதுக்காக என்ன பண்றாங்க, முதல்ல வாக்கு சேகரிங்க, எங்களுக்கு போடுங்க, நாங்க முதலமைச்சரா திருப்பி இப்ப இந்த 5 வருஷம் செஞ்ச மாதிரியே நாங்க வந்துடுறோம். அதுக்கப்புறம் வந்த உடனே முதல் மாசம் உங்களுக்கு 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குறோங்கிறாங்க. அது யார், அவங்க அப்பா வீட்டு காசா? இல்ல, உங்கள்ட்ட எல்லாம் வாங்குற வரி பணம் தான் அது. கரண்ட் வரியை ஏத்தியாச்சா, வீட்டு வரியை ஏத்தியாச்சா, இந்த மாதிரி ஒவ்வொரு வரியும் ஏத்துறாங்க. ஏத்திட்டு என்ன பண்றாங்க, கடைசியில உங்க பாக்கெட்ல இருந்து, உங்க பையில இருந்து, உங்க பொம்பளைங்க சுருக்கு பையில இருந்து வாங்கிக்கிட்டு நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், திருப்பி அடுத்தது ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஒரு ஆட்சி அமைச்சிருந்தோம்ல, நான் இதுக்கு சிறைக்கு போறதுக்கு முன்ன அவரு அதுக்கு மேல போய் சொல்றாரு, எல்லாருமே பொய் சொல்லி ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப அதை ஃபுல்லா படிச்சு பார்த்தேன், உண்மையாவே செய்ய முடியுமா என்னன்னு. 12 லட்சம் கோடிய கடனை வாங்கிட்டு இனிமே எங்க போய் கடன் கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா மிதமிஞ்சு கடனை வாங்கிட்டாங்க அவங்க. அதனால இனிமே எந்த கம்பெனியோ பேங்கோ கொடுக்க மாட்டாங்க. நீ ஏதாவது வருமானம் வர்றதுக்கு வழி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க. நீ கட்டுறதுக்கே வழி இல்லை உனக்கு, எப்படி கொடுப்பாங்க? அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல இயற்கை வளங்கள்லாம் ஃபுல்லா காலி. எல்லாமே மண்ணு ஜல்லி இதெல்லாம் வேற பக்கம் போயிட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல இந்த ஏழை எதுங்க வீட்டுல ஆம்பளைங்க அவங்க குடிக்கிறாங்கன்னா அதுலயும் காசை கூட வச்சு 80 ரூபா கூட வச்சு அதையும் வாங்குறாங்க. அந்த கணக்கு பாத்தீங்கன்னாவே ஒரு மாசத்துக்கு ஒரு 2000 இருந்து 2500 ரூபா அவங்க வீட்டுல இருந்து பணத்தை கொடுக்குறீங்க. அதை இல்லாம கரண்ட்டுக்குன்னு கொடுக்குறீங்க. சரி, இவ்வளவு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. ஆனா வண்டியில வந்துகிட்டு நாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கோம், திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறீங்க. இதான் திராவிட மாடல் ஆட்சியா நீங்க செய்யறது? ஏன் இப்படி பொய்ய சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கேட்கிறேன்.